நீங்க உங்களோட ட்ரெஸ்ஸை வாஷிங் மிஷின்ல வாஷ் பண்றீங்க. நல்ல டிடர்ஜென்ட் பவுடர் போட்டு தான் வாஷ் பண்றீங்க. அதே போல ட்ரெஸ்ஸுக்கு அளவு தகுந்தாப்புல தான் டிடர்ஜென்ட் போட்டு வாஷ் பண்றீங்க. பட் ஆனா துவைச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல், அது கவுச்சி ஸ்மெல் மாதிரி வருது. என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஸ்மெல் வராம எப்படி ப்ராப்பரா வாஷ் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். அதே போல நம்மளோட லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் மூலியமா எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு நம்மளோட பிளாசம் லாண்ட்ரியில வச்சு டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த ட்ரைனிங்ல நான் என்னென்ன விஷயம்லாம் கவர் பண்றேன் அப்படின்னா, ஒரு அயனிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு ஸ்டார்ச் வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒயிட் ட்ரெஸ்லாம் எப்படி வாஷ் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பண்றது, எவ்வளோ லேபர் தேவைப்படும், எவ்வளவு இடம் தேவைப்படும், என்ன பட்ஜெட்ல பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பேசிக் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன். ட்ரைனிங் உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோவில் என்னோட கான்டாக்ட் நம்பர் தரேன். கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ ஸ்மெல் வராமல் எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட லாண்ட்ரிக்கு ஒரு லாண்ட்ரி கஸ்டமர் வந்தாங்க. அவங்க வீட்டில் அவங்க வாஷிங் மிஷினில் ட்ரெஸ்ஸு போட்டு துவைச்சிருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான பிராண்டடான கம்பெனி டிடர்ஜென்ட் தான் வாங்கி துவைச்சிருக்காங்க. அதே போலவே எந்த அளவுக்கு, அதாவது எத்தனை ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ டிடர்ஜென்ட் போடுமோ அந்த அளவுக்கு தான் போட்டு துவைச்சிருக்காங்க. துவைச்சி பார்த்தா அவங்க ட்ரெஸ்ஸில் ஒரே துவைச்சி முடிஞ்சு நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரே மாதிரி ஸ்மெல்லாகவே அடிச்சிருந்தோம். ஒரு கவுச்ச ஸ்மெல் மாதிரி அடிச்சிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு புரியவே இல்லை, ஏன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்மெல்லு வருது அப்படின்னு அவங்களுக்கு புரியவே இல்லை. உடனே என்கிட்ட கேட்டாங்க. அப்போ அதுக்கு டீட்டெயில் நான் சொன்னேன். அதே போல் நம்மளோட ஃபாலோவர்ஸும் சரி, சப்ஸ்கிரைபரும் சரி, நிறைய பேர் கேட்குறாங்க, இது ஏன் இந்த மாதிரி ஸ்மெல் ஒரு துவைச்சி முடிஞ்சதுக்கப்புறம் காய வச்சுங்க ட்ரெஸ்ஸில் ஸ்மெல் வருது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட வாஷிங் மிஷினை ரெகுலர் பேசிஸில் க்ளீன் பண்ணி வைக்கணும். இப்போ க்ளீன் பண்ணி வைக்காதனால அழுக்கு சரி, அதே போல் முறையோட சோப்போட முறையும் சரி, அந்த ட்ரம்முக்கு அடியில் அப்படியே எல்லாமே செடிமெண்ட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் க்ளீன் பண்ணாமல் என்ன பண்ணிட்டோம், ரிப்பீட்டடாக நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி கவுச்சி ஸ்மெல்லு தான் வரும். அதனால தான் சொல்கிறேன் நான், நீங்கள் எப்பயுமே வாஷிங் மிஷினை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு தான் உங்களோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணணும். அப்போ தான் நீட்டாக கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நீட்டாக உங்களுக்கு ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி கொடுக்கும். எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, ஒரு வாஷிங் மிஷினில் நார்மல் வாஷிங் ரொட்டேஷன், உங்களோட வாஷிங் மிஷினில் நார்மல் வாஷிங் செட்டிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஹாட் வாட்டர், கொஞ்சம் வினிகர் ப்ளஸ் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வாஷிங் ரொட்டேஷன் நல்லா தண்ணியை நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணாலே மேக்ஸிமம் உள்ள அழுக்கு எல்லாமே அது ரிமூவ் ஆகிடும். அதே போல் வாஷிங் மிஷின் ட்ரம்மு க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒவ்வொரு கம்பெனிலையும் பவுடர் வச்சுருக்காங்க. அந்த பவுடரை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரியே ஒரு 10 நிமிஷம் நார்மல் வாஷிங் செட்டிங்கை வச்சுட்டு அந்த பவுடரை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாஷிங் ரொட்டேஷனை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நல்லா தண்ணி அவுட் பண்ணிடுங்க. அதே போல் இன்னொரு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி அலசி அவுட் பண்ணிடுங்க. அவுட் பண்ணிட்டாலே போதும், நீட்டாக அந்த ட்ரம்மு க்ளீன் ஆகிடும். இதுவே ஃப்ரண்ட் லோடாக இருக்குது அப்படின்னா டோர் கிட்ட ஒரு ரப்பர் இது மாதிரி புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதையும் நீட்டாக க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்படி ரெகுலர் பேசிஸ், அதாவது மந்த்லி 1 டைம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும், நீட்டாக உங்களோட ட்ரெஸ்ஸை அந்த வாஷிங் மிஷின் பக்காவாக வாஷ் பண்ணி ஸ்மெல்லே இல்லாமல் நீட்டாக கொடுக்கும். இந்த மாதிரி லாண்ட்ரி டிப் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட லாண்ட்ரி சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைபும் ஃபாலோவும் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாண்ட்ரியில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.